ஐயா பேர் தான் பால் நாய்க்கர். இந்த மலையில் இருக்கிற அத்தனை கம்பியுமே ஐயா சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் இந்த இறைப்பணியிலே இருக்கார். நான் இன்றைக்கி வந்த உடனே ஐயாவை பார்த்துட்டு தான் ஏறணுன்னு பார்த்தேன். அதே மாதிரி ஐயாவை பார்த்துட்டேன். ஐயாவை பார்த்துட்டு ஐயாக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கியாச்சு. கீழே இருக்கக்கூடிய மல்லிகார்ஜுனர் டெம்பிள் இதுலேருந்து இப்போ பாருங்கள் மலை உயரத்தை எவ்வளோ பெருசு. டே சாமி, இது ஏறுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுதுன்னு தெரியல. மேலே இருக்கிற வற்றாத சுனை நீர் இது ஒன்று, மேலே சாமிக்கிட்ட ஒன்று இருக்குது. இது எப்பயுமே வற்றாதான், அந்த தண்ணி எடுக்க வருமாமா. இது ஐயா மேலே இருக்கக்கூடிய மகா ஈஸ்வரர் சுவாமி. இவரை பார்த்தாச்சு. இவ்வளோ உயரத்துலேருந்து நான் இது தாங்க தடவையாக எடுக்கிறது. என் கூட வந்த ஒரு டாக்டர் இருக்கார், அவர் தான் இந்த வீடியோ எடுத்தது. அவரும் என் கூட வந்து தான் இப்போ தடவை வந்திருக்காரு. மேலே இருக்கிற டெம்பிளுங்க, இவ்வளோ தூரத்துலேருந்து நான் இதுதான் தடவை பார்க்குறேன். வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம வந்துக்கிறது திண்டுக்கல் மாவட்டம் கீரனூரில் இருக்கக்கூடிய கொண்டாரங்கி மலைக்கு தாங்க. இங்கேருந்து நம்ம மலையை எப்படி ஏறுறங்கிறத உங்களுக்கு விரிவாக காட்டுறேன். ஐயா பேர் தான் பால் நாய்க்கர். இந்த மலையில் இவர் 5 வயசுலேருந்து சிவனுக்காக அர்ப்பணிச்சிருக்காருன்னு சொல்லலாம். ஏன்னா மேலேருந்து நம்ம பார்க்கக்கூடிய அத்தனை கம்பிகள் ஏறக்கூடியது எல்லாமே ஐயாவே பண்ணியிருக்காரு. ஐயாவோட ஆதரவு இல்லாமல் இந்த மலையில் நீங்கள் ஏறிருக்கவே முடியாது. ஐயா மார்கழி மாதத்துலேருந்து தை மாதம் வரைக்கும் ஐயா தான் 4 மணிக்கு பால் கொண்டு போய் மேலே சிவனுக்கு அபிஷேகம் தன்னோட கையாலேயே பண்ணுறாரு. ஐயாவை பார்த்துட்டேன், ஐயாவுக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டேன். இப்போ கோயிலோட நுழைவாயிலில் இருக்கோம். இங்கே காலங்க விசாலமான கார் பார்க்கிங்கோட ரொம்பவும் அற்புதமான சூழலில் இருக்கக்கூடிய சிவலிங்க கோவில். மல்லிகார்ஜுனர் கோவில். நான் இன்றைக்கி வந்து இதனால பிரதோஷமும் கிருத்திகையும் ஒரே நாளில் இருக்குது. நான் உள்ளே வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஐயனை கும்பிட்டுட்டேன். இந்த கோவிலில் என்ன இது ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, மகாபாரத போகிறப்ப பாண்டவர்கள் வனவாசத்துக்காக இந்த கோவிலில் வந்து இங்கே தியானத்தில் அர்ஜுனர் வந்து மேலே அர்ஜுனர் குகைன்னு ஒன்று இருக்கான். அங்கே அவரு தான் தவம் பண்ணி ஈசனை வணங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. அப்படிப்பட்ட புகழ் வாய்ந்த கோவில். மேலே ஸ்துபி. இந்த கோவிலோட முன்புற தோற்றத்தில் பார்த்திங்கன்னா அதுக்கு நேர்லேயே பார்த்திங்கன்னா மகாவிஷ்ணு ஆலயம் இருக்குது. அந்த ஆலயத்தையும் நம்ம கும்பிடலாம். இப்போ மலையேற்றம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மலை வந்து இந்த 3825 அடி உயரம் கொண்ட மலை. அதுக்கு 4000 இருக்குன்னு கீழே இருக்கிற ஐயர் சொன்னார். ஆனால் இப்போ ஏற்றத்தை பார்த்திங்கன்னா இங்கேருந்து நாங்கள் ஆரம்பிக்கிறோம். இவர் ஆரம்பித்து மேலே இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு நம்ம போய் இருக்கிற சிவனையும் அதுக்கு மேலே உச்சியும் பார்க்க போகிறோம். இந்த கோவிலோட வரலாறு இந்த இதை பற்றி நான் முழுசாக இந்த வீடியோவில் சொல்கிறேன். மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிறது என்னன்னு உங்களுக்கு புரியும். இப்போ நான் மலையேற ஆரம்பிக்கிறேன். கீழே சாமியை கும்பிட்டுட்டு மேலே மலையேற ஆரம்பிச்சிட்டேன். இப்படி தான் இருக்கும்னு நினச்சிட்டு யாரும் நினைக்க வேணாம். இது வந்து ஒரு 50 படி மட்டும்தான் இந்த மாதிரி போட்டிருக்காங்க. ஏன்னா இங்கே கீழே ஒரு சிவபெருமான் இருக்கார். அவரை கும்பிட்டுட்டு நம்ம மேலே ஏறும் போது இன்னும் படி பயங்கரமாக இருக்கும். இந்த கம்பியெல்லாம் பார்த்திங்கன்னா நான் தான் சின்ன வயசுலேருந்தே இந்த கம்பியெல்லாம் இங்கே அடிச்சிருக்காரு. இந்த பாறையில் எப்படி பண்ணாரோ கீழே இருக்கிற சிவபெருமானுங்க இந்த லிங்க வடிவத்தில் இவரை கும்பிட்டுட்டு தான் ஏறணும்னு சொல்லியிருக்காங்க. கீழே அவரையும் கும்பிட்டாச்சு. இப்போ என்னோட இப்படி தான் இருக்குன்னு பார்த்தா ஐயப்பா இது ஆரம்பிக்கும் போதே நம்மளுக்கு மூச்சு வாங்குது. ஏன்னா அப்பப்போ கொஞ்சம் நடந்தால் தானே, நம்ம நடக்கிறதே இல்லையே. எப்போவாது இந்த மாதிரி நடந்தால் தான் உண்டு. நான் என்னோட இப்போ தான் 2வது நான் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை கிரிவல பாதையில் இருக்கக்கூடிய மலையில் தீபத்தை பார்க்குறதுக்காக ஏறினேன். அதோட வீடியோ நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். பார்க்காதவங்க அதையும் பாருங்கள். அந்த உச்சிக்கு அப்புறம் இப்போ 2வது மலையை நான் வந்து கொண்டாரங்கி மலையை தான் ஏறியிருக்கேன். இங்கே ஏறி இதில் இருக்கிற சிவபெருமானை வணங்கிட்டு அடுத்தது ஒவ்வொரு மலையாக நம்ம பார்க்கலாம். இப்போ இது 2வதாக இருக்கிறது கொண்டாரங்கி மலை தான் நான் ஏறிட்டுருக்கேன். நான் காலையில் டைம் ஒரு 8:30க்கு ஆரம்பிச்சிருக்கேன். இந்த 8:30க்கு ஆரம்பிக்கும் இந்த மலையில் நம்ம ஏறி வரும்போது நம்மளுக்கு தேவையான இந்த தண்ணி கொண்டு வந்துருங்க, பழம் ஏதாவது கொண்டு வந்துருங்க, அதே மாதிரி குளுக்கோஸ் இருந்தால் அதையும் கொண்டு வந்துருங்க. புதுசாக ஏறுறவங்களுக்கு முடியாது, அதனால் நானும் ஏறிட்டுருக்கேன். நீங்களும் ஏறுங்க. மேலே பார்த்தாச்சு. இப்போ தான் ஒரு கொஞ்சம் ஏறி இருக்கேன். என் கூட திருச்சியிலேருந்து ஒரு டாக்டர் வந்திருந்தார். அவர் என் கூட வராரு, சேலத்துலேருந்து இப்படியே வராரு. இது பார்த்திங்கன்னா லெமன் ரோஸு.
லெமன் கிராஸ்ன்னு கூட சொல்லுவாங்க. இது இஞ்சும் லெமன் ஃப்ளேவரும் சேரக்கூடியது. இது இந்த மலையில் அதிகமாக பார்க்க முடியுது. மலையை ஏறிக்கிட்டே இருக்கேன். இன்னும் எவ்வளோ தூரம் இப்படி தான் இருக்குமா, இல்லை இன்னும் த்ரில்லாக இருக்குமான்னு தெரியல. என் கூட வந்த 2 பேர்த்தில் ஒருத்தர் தான் ஏறுறாரு. என் கூடவே இன்னொருத்தர் வந்துட்டுருக்காரு. ஏறிக்கிட்டு இருக்கேன். முழுசாக ஏறி இருந்தால் தான் தெரிஞ்சிடும். இது பாருங்க, ஒரு கால் மட்டும்தான் வச்சு போகிற அளவுக்கு இருக்கக்கூடிய பாதை. அதுவும் மழையெல்லாம் வந்துச்சுன்னா இங்கே கொஞ்சம் ரொம்ப கஷ்டம்தான். ஏறிட்டுருக்கேங்க. மகளே, நீங்கள் வரும்போதெல்லாம் ப்ரிப்பேராக வந்துடுங்க. நான் ஏறுறத, ஏன்னா எனக்கு முன்னாடி ஒரு லேடிஸ் ஏறினாங்க. அவங்களாம் சேலை கட்டியிருக்காங்க. அவங்களே அப்படி ஏறும்போது நம்ம ஏற முடியாதான்னு சொல்லி தான் இவ்வளோ வேகமாக நானும் ஏறுறேன். எல்லாம் ஒரு 1 ஹவருக்குள்ளே ஏறிடுவேன். நாங்கள் எனக்கு இங்கேருந்து கால்வாசி தூரத்துக்கு 1 ஹவர் ஆகிடுச்சு. இன்னும் மேலே எவ்வளோ தூரம்னு தெரியல. இருந்தாலும் மேலே ஏறி பார்க்காம விட மாட்டேன். ஏறிக்கிட்டே இருக்கேன். வாங்க, முழுசாக ஏறிட்டு அதுக்கப்புறம் இங்கே என்ன நடக்குதுன்னு சொல்கிறேன். மலை ஏறும்போது தான் நான் பார்த்தேன். ஆனால் இவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு தெரியல. காலையில் வந்தது பரவாயில்ல. வெயில் அடிச்சிச்சுன்னா இன்றைக்கி அதுவும் இங்கே காற்று கூட அடிக்கலைங்க. காற்று அடிச்சுருந்தா கூட நம்மளுக்கு கொஞ்சம் ஜில்லுன்னு இருக்கும். இங்கே காற்றும் அடிக்கல. பனி மட்டும் வர பனி மாதிரி இருக்குது. ஏறுறது போது ஏறிக்கிட்டே தான் இருக்கும். இந்த ஏறி மேலே ஒரு சுவாமி இருக்காங்க. அதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் ஒரு 1/4 மணி நேரம் நடந்தால் அதுக்கு 1 மணி நேரம். அதுக்கப்புறம் அதுக்கு மேலே ஒரு லிங்கத்தில் தீபம் ஏற்றுறது இதெல்லாம் இருக்குன்னாங்க. அது எப்படி ஏற்றுறாங்க, அங்கே எங்கெல்லாம் எவ்வளோ தூரம் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா, இங்கே நம்ம வரும்போது நம்மளுக்கு தேவையான பொருள் நாமளே கொண்டு வந்துடுறது தான் பெஸ்ட்டு. இங்கே நான் வரும்போது பார்த்திங்கன்னா சேலத்துலேருந்து வந்திருக்கேன். சேலத்துலேருந்து இந்த ஊருக்கு வந்து 190 கிலோமீட்டரு. ஷார்ட்கட்ஸ் நிறையாவே இருக்குது கூகுளில். அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். சேலத்துலேருந்து வரீங்கன்னா திண்டுக்கல் போயிட்டு வர வேண்டாம். நம்ம ஈரோட்லேருந்து வந்தோம்னாவே இந்த ஊருக்கு ஷார்ட்கட்ஸ் நிறைய இருக்குது. அந்த மூலிமா வந்தோம்னா நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் தூரம் கம்மியாகும். நான் பைக்லேயே தான் வந்திருக்கோம். அதனால் எனக்கு கொஞ்சம் இதாக இல்லை. ஆனால் கொஞ்சம் தூரத்துக்கு அப்புறம் காரில் மாறி வந்திருக்கேன். இப்போ இங்கே வந்து மேலே ஏர் சிவனை பார்க்குறேன். பாறை இப்படி தான் இருக்குது. இங்கே கொஞ்சம் கைப்பிடிகள் இல்லை. கொஞ்சம் பரவாயில்ல. இங்கேருந்து கொஞ்சம் தைரியம் ஏறுறதுக்கு. இது வந்து நம்ம இப்போ தான் ஒரு 20% ஏறியிருக்கேன். இன்னும் கொஞ்சம் நிறையா ஏறணும். ஏறினா தெரிஞ்சிடும். வாங்க பார்க்கலாம். ஏறிக்கிட்டே இருந்தால் எப்படி ஏறுறோம் என்னங்கிறத பார்க்கலாம். போயிலே இருக்கிறது இந்த கொண்டாரங்கி மலையோட உச்சி எவ்வளோ அழகாக தெரியுதுன்னு பாருங்கள். இந்த மலையெல்லாம் பார்க்கணும். பார்த்துட்டு ஃபுல்லாக உங்களுக்கு ரிவ்யூ சொல்கிறேன். என் முன்னாடி வந்த டாக்டர் ஏறிட்டுருக்காரு. அவருக்கு முன்னாடி ஒரு பெரிய ஒரு ஏறிக்கிட்டே இருக்காருங்க. இந்த பாருங்கள், இங்கேருந்து அப்பா எப்படி செங்குத்தான ஒரு மலைப்பகுதி. இந்த மலைப்பகுதியை ஏறி அதுக்கு மேலே தான் நம்ம போகணும். ஏறி அதுக்கு மேலே இருக்கிற சிவபெருமானை வணங்குறதுக்காக. இது என்னமோ ஒரு சுண்ணாம்பு போட்ட மாதிரி வச்சுருக்காங்க. இதை பிடிச்சி இந்த கம்பிலாம் இல்லைன்னா ஏறுறது கஷ்டங்க. ஐயா ஏதோ போட்டு வச்சுருக்காரு. இந்த நேரத்தில் அவரை நினச்சி பார்க்க முடியாமல் இல்லை. நான் பேசுகிறது எனக்கே கேட்குதா இல்லையான்னு தெரியல. இருந்தாலும் பரவாயில்ல, நல்லா இருக்குது. புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குங்க. நாங்கள் போய் பார்த்துட்டோம். இருந்து மலையோட வியூ காட்டுறவங்களுக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இந்த மாதிரி அழகெல்லாம் மனுஷன் பார்க்காம இருக்கவே கூடாது. மேலே கால்வாசி தூரத்துலேருந்து பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ரொம்பவும் அழகான கொண்டாரங்கி மலையில் இருக்கக்கூடிய கீரனூர் தான் ஊர் கீழே. இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கும் நம்ம வந்து நம்ம சின்ன வயசுலேயே நம்ம ப்ரிப்பேர் ஆயிடணுங்க. ஏன்னா நம்ம இருதயத்துக்கு நல்லதுன்னு சொன்னார் கூட வந்தவர். நம்ம ஏறி பார்க்கும்போது, ஆனால் நம்ம ஏறுறது ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி ஏறிக்காமல் ஃப்ரீயாக ஏறணும். அப்படி ஏறும்போது தான் நம்ம தூரத்தை நம்ம மேக்ஸிமம் லெவலில் ஏற முடியும். இந்த மாதிரி மலைகள் நிறைய இருக்குது தமிழ்நாட்டிலேயே. அது என்னென்ன மலைகள், அது எப்படி ஏறணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இது ஏறியாச்சு. நான் நெக்ஸ்ட் வீக் வந்து பார்த்திங்கன்னா பர்வதமலை. இந்த பர்வதமலை ஏறி அங்கே இருக்கிற சிவபெருமானை வணங்கணும். ஆல்ரெடி நான் ஒரு தடவை போயிருக்கேன். ஆனால் அந்த டைமில் நான் சரியாக வீடியோ என்னால் எடுக்க முடியல. அதுக்காக திரும்ப அகைன் 1 தடவை போயிருக்கேன். அது நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து அது எப்படி இருக்குங்கிறத நான் அப்லோட் பண்ணுறேன். பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள்.
இப்படி நான் போயிட்டு ஒவ்வொரு மலையாக ஏறி இறங்கிட்டு இருக்கிறேன். எனக்கு பின்னாடி வரவங்க இறங்கிட்டு இருக்காங்க, ஏறிட்டு இருக்காங்க. பார்க்கலாம். நம்ம திரும்பி வந்த பாதையை பார்க்கும்போது எவ்வளவு பெருமூச்சு விடுறதா இருக்குது. இங்கே பாருங்க, கீழே இருக்கிற மல்லிகார்ஜுனர் கோயில் இங்கேருந்து எவ்வளோ தூரமாக இருக்குதுன்னு தெரியுதுன்னு. எல்லாம் சின்னதாக எறும்பு மாதிரி தெரியுதுங்க. அதான் இந்த பசங்க கீழேருந்து சாமி கோஷம் போட்டு கூப்பிட்டுட்டே வராங்க மேலே வரைக்கும். ஏறிடுன்னு கூட ஒரு 10 பேர் சேர்ந்துருக்காங்க. இங்கே இருக்கிற குட்டி பைரவர் வந்தார். வந்துட்டு என்ன வச்சுருக்கேன்னு பார்த்து சுற்றி இருக்கிற 2 பிஸ்கெட் சாப்பிட்டாரு. அப்புறம் அவர் பாட்டுக்கு கிளம்பிட்டாருங்க. அவர் ஜாலியாக இறங்குறாரு, ஜாலியாக ஏறுறாரு. நம்மளுக்கு முடியுமா? இவர் எங்ககிட்டேருந்து சீஸ் பண்ணிட்டார். எங்களோட ஆரஞ்சு பழத்தை பையிலேருந்து அப்படியே தூக்கிக்கிட்டாங்க. அவங்க 2 பேரும் தூக்கிட்டு ஓடிட்டாங்க. என்ன வேலை பார்க்க. இங்கே இருக்கிற சுனை நீர், முதல் சுனை நீர், இதுவும் மேலே இருக்கிறதும் வற்றவே வற்றாதாங்க. நம்ம எடுத்து ஊற்றிட்டா கூட திரும்ப திரும்ப இந்த சுனை நீர் வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க கீழே. இந்த சுனை நீரில் தான் வந்து இங்கே யாருக்காவது தேவையான அந்த குரங்குகள்லாம் தண்ணி குடிக்கிறது இதுலேருந்து தான் குடிக்குது. இங்கேருந்து ஃபுல் மலையை ஒரு வியூவாக பார்த்து இன்னும் இவ்வளோ தூரமா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏறி பார்த்துருவோம். படிகள் ஒவ்வொரு இடத்துல இது மாதிரி நல்லா இருக்குது, ஒவ்வொரு இடத்துல ரொம்ப மோசமாக இருக்குது. அட்வென்ச்சர்னால் இந்த அட்வென்ச்சர் கொஞ்சம் கம்மி தான். பருவத மலையில் கம்பியில் ஏறுறோம். இது வந்து இந்த பாறை இருக்குது, பரவாயில்ல. ஆனால் இது ரொம்ப கஷ்டங்க. இது கூட கம்பி பிடிச்சி ஏறிடலாம், இது அப்படிலாம் ஏற முடியாது. இதுவும் ஒரு 4000 அடி இருக்கும், அதுவும் ஒரு 4000 அடி இருக்கும். ரெண்டும் ஒரே சேம் தான். ஆனால் அது வந்து மலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிராஸாக இருக்கும். இது வந்து நேர் 90 டிகிரியில் இருக்கக்கூடிய ஒரே மலை. இந்த மலையில் ஏறுறது தான். மலையில் ஏறி 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 இந்த உச்சிக்கு இன்னும் வரலையே அப்படின்றது தான் இருக்குது. இங்கே நிறைய கள்ளிச்செடிகள். நம்ம ஆளுங்க இங்கே தான் வந்து கவிதையே எழுதிட்டு இருக்காங்களே. ஒவ்வொரு செடியிலையும் அவங்க சரித்திரத்தை எழுதி வச்சுருக்காங்க. ஏறுங்க ஏறுங்க ஏறிங்க ஏறி ஏறு ஏறியாச்சு. ஐயோ அப்பா மூச்சே செம்ம வாங்குது. இப்போ நான் உங்களுக்கு ஒன்று காட்டுறேன் பாருங்கள். இங்கே போய் ஃபுல்லாக கழுகுங்க. அவ்வளோ கழுகு பறக்குது. இங்கே 1, 2ன்னு இருந்ததுன்னு பார்த்தேன். பார்க்குற இடமெல்லாம் வெறும் கழுகுகளாகவே ஏறுதுங்க. இந்த டைமில் இங்கே சுற்றுன்னு சொன்னாங்க. ஆனால் இவ்வளோ இதுக்குன்னு நான் பார்க்கல. இங்கே பாருங்க, எவ்வளோ கழுகுகள் தெரியுமா? இவ்வளோ லாங்கில் இந்த கழுகுகள் தான் இங்கே வட்டம் அடிக்குது. என் கூட வந்தவர் உட்காந்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. செஞ்சுட்டு சொல்லிடலாம். அப்பா ஏறுங்க ஏறுங்க சீக்கிரம் ஏறுங்கன்னு. அடுத்த ரவுண்டுக்கு இன்னொருத்தர் வந்துட்டார். அவருக்கூடையும் ஜாயின் பண்ணி அப்படியே ஏற ஆரம்பித்தேன். ஏறிக்கிட்டே தான் இருக்கிறேன். வாங்க பார்க்கலாம். இவங்க வந்துட்டாங்க. அப்படியே வாங்க 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 ஏறுங்க. இவங்களோட கும்பல் ஏறியாச்சு. இவங்க ஏறி முடிச்சோன்னு தான் நம்ம ஏறணும். இல்லைன்னா நம்ம பேகை பிடிச்சி இழுத்துக்குவாங்க. இப்போவே ஒரு பேகை தூக்கி இழுத்து பார்க்குறாங்க என்ன இருக்குன்னு. இருந்ததெல்லாம் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையும் பார்த்துட்டு மேலே ஏற ஆரம்பித்தேன். ஏறிக்கிட்டே இருக்கோம். இன்னும் எவ்வளோ தூரம் ஆகுதுன்னு தெரியல. நான் இப்போ வரைக்கும் ஒரு 1.5 ஹவர் ஆகிடுச்சு. இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் மேலே உச்சிக்கு போயிடலாம். போயிட்டு அங்கே ஈசனை கும்பிட்டு அதுக்கு மேலே இருக்கிற உச்சிக்கு ஏறணும். எவ்வளோ அழகான வியூ, சூப்பராக இருக்குது பாருங்கள். இவர் எவ்வளோ அழகாக ஏறுறாரு பார்த்தீங்களா? அர்த்தன் டாக்டர் திருச்சியில் இருக்கார், ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. அடுத்தது இருதய ஸ்பெஷலிஸ்ட் ஆக போகிறாரு. அதுக்கு வாழ்த்துக்கள். ஐயா ஏறுங்கன்னு ஏறிக்கிட்டே இருக்கார். ஆனால் முடியல. எவ்வளோ தான் நம்ம ட்ரை பண்ணாலும் வெறுங்காலில் ஏறும் போது பரவாயில்ல. ஆனால் இங்கே ஷூ போட்டுட்டு ஏறுறாங்க. அவங்க எப்படி ஏறுறாங்கன்னே தெரில. வெறுங்காலில் க்ரிப் இருக்குல்ல, அந்த ஷூஸில் எவ்வளோ க்ரிப் இருக்குமான்னு எனக்கும் தெரியல. ஏன்னா இது வரைக்கும் நான் ஷூ போட்டதே இல்லை. இப்போ போகிறாங்க பாருங்கள். ஏறுறாரு ஏறிக்கிட்டே இருக்கிறோம். மேலே ஈசனை பார்க்காம விடுறதில்ல. கீழே வந்து வியூ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கக்கூடிய இந்த ஊர் சின்னூண்டு தெரியுதுங்க, இந்த கீரனூர்.
நான் வந்துட்டேன். இன்னும் கொஞ்சம் தூரத்தில் தான் இந்த கோவிலோட அதிகபட்சமான இந்த சிவன் கோவிலை பார்க்க போகிறோம். சிவனை பார்த்துட்டு வணங்குறதுக்காக தான். ஆனால் எனக்கு முன்னாடி போனவங்க சங்கு அவ்வளோ சத்தமாக ஊதிக்கிட்டு இருக்காங்க. அது உங்களுக்கு கேட்குதே இல்லையான்னு தெரியல. நான் பக்கத்தில் போனால் தான் கேட்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்தீங்கன்னா தயவு செஞ்சு உங்கள் கேரட் பேக்கில் இந்த குப்பை இருந்தால் நீங்களே எடுத்துகிட்டு போயிருங்க. இங்கே பாருங்கள், குரங்குங்கள் நாய்கள்லாம் இதை சாப்பிட பார்க்குது. அது நம்மளுக்கு தான் பாவம் வந்து சேரும். முடிஞ்ச வரைக்கும் நீங்களே உங்கள் கொண்டு வந்ததை கீழே கொண்டு போயிடுங்க. இந்த மாதிரி இங்கேயே மலைப்பகுதியில் போட்டு நம்மளோட இயற்கை வளத்தை நாம்ளே நாசமாக்கக்கூடாது. அப்பா மேலே வந்துட்டேன். சிவன் சங்கு சத்தம் கேட்குதுங்களா உங்களுக்கு? இவ்வளோ அழகான சங்கு சத்தம். இந்த மேலே இருக்கக்கூடிய சுனைநீர் நீங்கள் சொன்னலைங்க, இங்கே ஒரு சுனைநீர் இருக்குன்னா அந்த சுனைநீர் தான் இதான் சாமிக்கு அபிஷேகத்துக்கு கொண்டு போகிற சுனைநீர். இதுலேருந்து அபிஷேகத்துக்கு தான் ஈஸ்வரனுக்கு எடுத்துகிட்டு போகிறது. இங்கே இருக்கக்கூடிய முதல்ல பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு விநாயகர் இருக்கார் மரத்துக்கு கீழே. அந்த விநாயகரை பார்த்து விநாயகரை கும்பிட்டுட்டு தான் ஈஸ்வரனை கும்பிட போகிறோம். ஈஸ்வரனை கும்பிட்றத காட்டுறேன் பாருங்கள். ஈஸ்வரன் எப்படி இருக்காருங்கிறத என்னோடய ஃப்ரெண்டு வீடியோ எடுக்கிறேன்னாரு. இப்போ நான் வந்து சாமி கும்பிட்டுருக்கேன். இருக்கக்கூடிய மகாதேவர் எவ்வளோ அழகாக இருக்காருன்னு பாருங்கள். இவர் காலையில் இந்த சாமியார் வந்து காலையிலேருந்து மதியானம் 1 மணி வரைக்கும் இங்கே இருப்பாராம். நம்ம அந்த டைமில் வந்தோம்னா பார்க்கலாம். இது அம்பாலோட சிலை அப்படியே மலையிலேயே குடஞ்சிருக்காங்க. அவ்வளோ அழகான நேர்த்தியோட இங்கே மலையில் குடையப்பட்ட குடவரை கோவில்னு இது கட்ட கிடையாது, குடைவரை கோவில். உள்ளார இப்படி தான் மலையை உடச்சி எடுத்துருக்குறாங்க. இதுக்கு மேலே இப்போ ஏற ஆரம்பிச்சாச்சுங்க. இதுக்கு இப்போ சாமியை கும்பிட்டுட்டு மேலே ஏறுறோம். இதுக்கு மேலே உச்சியில் போய் தான் மேலே என்ன இருக்குங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். அந்த மேலே உச்சியில் எப்படிப்பட்ட சுவாமிகள்லாம் இருக்குது, அது எப்படிலாம் பார்க்குறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நம்ம பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொரு மலைத்தொடர்களையும் இப்படி தான் வரும். நான் முழுசாக உங்களுக்கு காட்டுறேனே பாருங்கள் முன்பக்கம் எப்படி இருக்குன்னு. சிவமலை ஏறியாச்சு. மலை ஏறினதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் ஃபுல் வியூ அப்படியே ஒரு ரொட்டேட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த தடவை நான் வந்தபோது இவ்வளோ கூட்டத்திலோட தான் ஏறணுன்ட்டு இருந்திருக்கேன். பிரதோஷங்கிறதுனால இங்கே கூட்டம் வருது. பிரதோஷம் இல்லைன்னா இங்கே கூட்டமே கிடையாது. வாங்க மேலே போய் பார்ப்போம். இன்னும் எவ்வளோ தூரம் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். மேலே ஏறியாச்சுங்க. கொஞ்சம் தூரம்னாலும் ஏறிட்டேன். சங்கிலி பிடிச்சி தான் ஏறணும்னு சொன்னாங்க. அந்த இடம் இது தான் போல் இருக்குது. இப்போ தான் சங்கிலி பிடிச்சி ஒரு கையில் கேமரா ஒரு கையில் சங்கிலி இதை வச்சு தான் ஏறிட்டுருக்கேன். மேலே ஏறிடுவேனான்னு தெரியல. ஏறிட்டே இருக்கேன். மலையில் ஏறியாச்சு. ஒரு வழியாக மேலே மலையில் ஏறிட்டேன். இப்போ மலையில் ஏறினதுக்கப்புறம் தான் பெருமூச்சு விட்ற மாதிரி இருக்குது. இந்த இடத்துல தான் இந்த மகாபாரத போகிறப்ப இவங்க இங்கே உட்காந்து அர்ஜுனன் வந்து தவம் புரிஞ்சிருக்காருங்களாம். இந்த குகைக்குள்ளார இறங்கணும். அந்த இறங்க முடியாது. ஏன்னா ரொம்ப இருட்டாக இருக்குது. அதனால் ஏறல. அதுக்கு மேலே பாருங்கள் இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு இந்த ஊர்க்காரங்க வச்சுருக்கிற சிலை. உக்காந்து பார்க்கணுமேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் உக்காந்துருக்கேன். மூச்சு வாங்குதுன்னு அவ்வளோதான் மேலே வந்துட்டேன். வாங்க மேலே போய் என்ன இருக்குங்கிறத பார்க்கலாம். மேலே வந்தாச்சு. இங்கேயும் கார்த்திகை தீபத்துக்கு இங்கெல்லாம் வந்து தீபம் போடுறாங்க. எவ்வளோ துணி இங்கேயே விட்டுட்டாங்க பாருங்கள். துணி நெய் இதெல்லாம் அப்படியே இங்கேயே இருக்குது. டின்னெல்லாம் காலி டின்னு இதெல்லாம் போட்டு என் கூட வந்தவங்க எத்தனை பேர் வந்து நல்லா லேடிஸ் தான் அதிகமாக இருக்காங்க. அவங்களே ஏறுறதை பாருங்கள். இந்த மேலே மலை உச்சி இதுதான் மலை உச்சிக்கு. இதுக்கு மேலே இங்கே உச்சி கிடையாது. இந்த 4000 அடி உயரத்தில் இங்கே நான் ஏறிட்டேன். 4000 அடி உயரத்துலேருந்து இப்போ பாருங்கள் முழு வியூவையும் உங்களுக்கு காட்டுறேன். முழு வியூவில் இங்கே இந்த ஊர்க்காரங்க வச்சுருக்கிறது. அன்றைக்கி ஒருத்தர் வந்து வீடியோவில் போட்டிருந்தாரு, நான் இங்கே வந்து சிலை இந்த திரிசூலம் வச்சேன்னு. அந்த திரிசூலத்தில் தான் நமசிவாயான்னு எழுதியிருக்காங்க. அது எழுதிருந்து பார்த்தாச்சு. இங்கே அதுக்கு மேலே வந்து சிமெண்ட்டு போட்டு அந்த இதை வச்சு நிறுவியிருக்காங்க. இங்கே இருக்கக்கூடிய மல்லிகார்ஜுனர் சுவாமியோட மேல் பாதம்.
இங்க நில்லு, நான் ஒன்னு எடுக்கிறேன். அது போங்க அப்பா. எனக்கே ஆரம்பிச்சிருச்சு. டாக்டர் புதுசாக வந்தார், அவர் கூட ஃப்ரெண்ட் ஆனார், அவரும் மேலே ஏறினார், ஏறி வந்துட்டார், அவர் கூடயே வந்தாச்சு. என் கூட வந்தவர்னால முடியல, அவர் கீழே இருக்கார், நாங்கள் 2 பேரும் உச்சி வரைக்கும் வந்தாச்சு, பார்த்தாச்சு. இவர் திருச்சியில் டாக்டராக இருக்கார். நான் மேலே உச்சிக்கு வந்தாச்சு, அடுத்த தடவை ட்ரோனோட வந்து பார்க்குறேன். உயரத்துலேருந்து இந்த உலகத்தை பார்த்தா நம்மளுக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும்பாங்களா, அந்த புத்துணர்ச்சியில் தான் நான் இப்போ இருக்கேன். மேலே இருந்து பார்த்தீங்கன்னா கீழே எல்லாம் சின்னதாகவும் நம்ம இங்கே உயரத்தில் இருக்கிற மாதிரி இந்த பனி மூட்டத்தில் இடத்துல நம்ம இங்கே இப்போ சூழ்ந்து இருக்கிற மாதிரி இருக்குது. எவ்வளவோ அழகான இடங்களில் இதுவும் ஒன்று. நான் பேசுகிறது கேட்குதா அப்படின்னு தான் நான் கத்தணும் போல் இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு என் வாய்ஸே கேட்கல. என்னோடய ஹாப்பினஸ் அடுத்த வீடியோலேயும் உங்களுக்கு தொடரும். இப்போ பார்த்துட்டேன். இப்போ இங்கே கீழே இறங்க ஆரம்பிக்கிறாங்க. கீழே இறங்கும் போதே என்னால் முடிஞ்ச வரைக்கும் எடுக்கிறேன். ஏன்னா கீழே இறங்கும் போது பார்த்து இறங்கணும். அடுத்ததாக இப்போ நான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து அர்ஜுனர் கொகைன்னு சொன்ன இடத்துல உட்காந்துட்டேன். இப்போ நான் அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட அடுத்த வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நான் பர்வதமலை போயிருந்தேன். ஆனால் அப்போ என்னால் சரியாக வீடியோ போட முடியல. இப்போ திரும்பவும் அதுக்காக நான் பர்வதமலை போயிட்டு அங்கே நான் வீடியோ எடுத்து உங்களுக்கு லைவாக அப்டேட் பண்ணலாமே, லைவாக ஒன்று போடணுன்னு ஆசைப்பட்றேன். அதனால் பர்வதமலைக்கு போயிட்டு அந்த வீடியோ போடுறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் இப்போ திருவண்ணாமலை போனேன், இங்கே நான் வந்துட்டேன். அடுத்தது நீங்களும் வந்தீங்கன்னா ஒவ்வொரு மலையை உங்கள் வயசு இருக்கும் போதே ஏறி பாருங்கள். வயசுக்கும் நம்மளோட ஏறுறதுக்கும் சம்மந்தம் இல்லைங்க. டாக்டர் கீழே இறங்குறதுல மும்முரமாக இருக்கார். இறங்குறாரு, கீழே இறங்கும் போது சங்கிலி பிடிச்சி இறங்கிட்டார். எனக்கு இறங்கும் போது தான் கொஞ்சம் பயமாக இருக்குது. கால் கீழே இறங்க ஊன்றதுக்கும் பயமாக இருக்குது. அந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கக்கூடிய பாறைகளில் இதுதான் முதலிடம். இறங்கும் போது பாறைகள் பாருங்கள் எவ்வளோ சுலபமாக இருக்கிற மாதிரி இருக்கும். நான் பார்த்தா ரொம்ப பயங்கரமாக இருக்குது இந்த பாறைகள்லாம். கீழே இறங்குறது அவ்வளோ அழகான பச்சை பசேர்னு புல்வெளிகள். இதெல்லாம் வெய்ய காலத்தில் ரொம்ப கொடூரமாக இருக்கும், மழை காலத்தில் வழுக்கும். ஆனால் நடுமத்தியில் காலத்தில் வந்தோம்னா இங்கே ஏறுறதும் இறங்குறதும் எல்லா இடத்துலையுமே அதுதான் சேஃப்டி. நம்ம இறங்கும் போது பார்த்து இறங்குங்க. இறங்கிக்கிட்டே இருக்காங்க. லேடிஸ் தான் அவ்வளோ வேகமாக இறங்குறாங்க ஜென்ஸை விட. எனக்கு முன்னாடி போன அக்காங்க 2 பேரும் அவ்வளோ வேகமாக இறங்குறாங்க. இறங்கிட்டு பார்க்குறாங்க. நான் இன்றைக்கி இங்கே வரும்போது எனக்கு ஒரு புதுசாக ஒரு நண்பர் தான் கிடச்சிருக்காரு. இவர் டாக்டரு, நான் செல் சர்வீஸு. இருந்தாலும் இவர் இன்னும் ஒரு 5 வருஷத்தில் இதயத்தை பொழந்து எடுக்கணுங்கிற லட்சியத்தோடு ஈசனை கும்பிட வந்திருக்காரு. அவரோட லட்சியம் ரொம்பவும் உன்னதமானது. அவருக்கு அந்த வாழ்க்கை கிடைக்கணும். அது ஏற்ற மாதிரி மெரிட்டில் பாஸ் ஆகி கவர்மெண்ட்லேயே படிச்சிருக்காரு. மற்றவங்க மாதிரி இல்லை. இதனால் அந்த ஆண்டவன் அருள் எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி இவருக்கும் கிடைக்கணும். நான் சொன்ன மாதிரிங்க. ஆனால் இந்த மாதிரி மலைக்கு வரும்போது தயவு செஞ்சு பிளாஸ்டிக் கவர்ஸோ எது இருந்தாலும் உங்கள் ஒரு பேக் எடுத்துகிட்டு வந்துடுங்க. பேக் எடுத்துகிட்டு வந்து அதில் போட்டுருங்க. ஏன்னா இங்கே நிறைய குரங்குகளோ நாய்ங்க எல்லாம் ஏறுது. அதுங்களுக்கு சாப்பிடும் போது அந்த கேரி பேக்லாம் சாப்பிட்றாங்க. அதனால் நம்மளுக்கு தான் அது டேஞ்சரு. நமக்கு அந்த பாவம் வேணாம். நம்ம ஏறும் போதும் இறங்கும் போதும் பார்த்து இறங்குற மாதிரி அவங்களுக்கு ஏதாவது தீனி இருந்தால் கொண்டு வாங்க, இல்லைன்னா கொண்டுட்டு வராதிங்க. உங்களுக்கு தேவையா அதை கொண்டு வந்து சாப்பிட்டுட்டு இந்த பையில் எடுத்துகிட்டு போயிருங்க. இந்த பையில் எடுத்துகிட்டு வந்துடுறதுனால நம்மளுக்கும் பெனிஃபிட், அவங்களுக்கும் பெனிஃபிட். முன்னாடி வந்து ஓடினார் பாருங்க, அத்லெட் பிளேயராக என்னல, அவர் வந்து கரிகால சோழன் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காரு. அது ஆனால் அதுக்காக லைவ் போடணுன்னு சொல்லிட்டு காலையிலேருந்து 3 டைம் ஏறி இறங்குறாருங்க. அவருக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அவரையும் என்கரேஜ் பண்ணுங்கள்.
இன்னும் ஒரு டைம் ஏறுறதே கஷ்டம். ஆனால் இவர் 3வது டைம் ஏறி இறங்குறாரு. அதுவும் லைவில் போயிட்டு இருந்தார். இந்த குகை என்ன அப்படிங்கிறத இந்த கீழே இருக்கிற சாமிகிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எனக்கு என்னன்னு தெரியல. முழுசாக தெரியாமல் நம்ம எதுவும் சொல்லக்கூடாதுல்ல. அதனால் அவரை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இங்கே மேலே ஒரு இடம் இருக்குங்க, அது பூட்டி வச்சுருக்காங்க. அது எதுக்காகன்னு தெரியல. அதையும் அவர்கிட்ட கேட்கலாம். இப்போ பாருங்கள், எனக்கு முன்னாடி இந்த அக்காங்க தான் இவ்வளோ வேகமாக இறங்குனாங்க, நாங்கள் இங்கே ஸ்லோவாகிட்டாங்க. கொஞ்சம் மிஸ் ஆணுச்சு, நாம் மிஸ் ஆகிடுவோங்க. எவ்வளோ இது அஜாக்கிரதையாக அது ஒரு மங்கி ஒன்று உட்காந்துட்டு இருக்கு பாருங்க. எவ்வளோ இதாக இருந்தாலும் நம்மளாலலாம் முடியாதுங்க. இதனால் இதுக்கு மாதிரி கால் நடுங்குது இறங்கும் போது. மேலே ஏறிட்டு காலெல்லாம் டான்ஸ் ஆடுது. நான் சொன்ன இடம் இதுதாங்க. மேலே பாருங்கள் பூட்டி வச்சுருக்காங்க. அது என்ன ஏதுன்னு சொல்ல மாட்றாங்க. தெரியல. தெரிஞ்சவங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த முன்னாடி வந்தவங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன். திரும்பவும் விநாயகரை கும்பிட்டுட்டு மன நிறைவாக நான் வந்து இது முடிஞ்சிருச்சு. அடுத்த கோயிலை பார்க்கலாம். இந்த சுனை நீரை திரும்ப உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இதுலேருந்து தான் இந்த சுவாமிக்கு அபிஷேகம் எல்லாமே நடக்கிறது. இந்த தண்ணியிலேருந்து தான் எடுத்துக்கிறாங்க. நான் கீழேருந்து மேலே கொண்டு வர முடியாதுல்ல, அதனால் இந்த சுனை நீர்லேருந்து தான் எடுத்துக்கிறாங்க. மலைகளும் அதில் பார்த்து சார்ந்த இடத்துல இது 2வதாக நான் வந்திருக்கிறது. கொண்டாரங்கி மலையை நிறைவு செஞ்சுட்டேன். அடுத்தது உங்களுக்கு பருவத மலையில் பார்க்குறேன் வாங்க. அந்த வீடியோ அடுத்த வாரம் நான் அப்லோட் பண்ணுறேன். நம்ம சேனலில் எப்பயுமே இருக்கக்கூடியதை சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஏற்கனவே நான் போட்டிருக்கிறது முழுக்க ஆன்மீகத்தை மட்டும்தான் போட்டிருப்பேன். வேறு எதுவுமே இல்லை. ஆன்மீகத்தை சம்மந்தமானது எனக்கு தெரிஞ்சதை என்னால் நான் கற்றுக்கிட்டது தான் நான் போட்டிருக்கேனே ஒழிய நானாக எதுவும் சொல்லவில்லை. மலையை இங்கேருந்து திரும்பவும் பார்த்தா எவ்வளோ அழகாக இருக்குது. நான் ஏறும் போது இருந்த வியூவோட இப்போ இறங்கும் போது சூப்பராக இருக்குது வியூவு. எவ்வளோ அழகாக நீல நிறத்தில் வானம், அதுக்கு கீழே பாறையில் இருக்கிற மரங்களும் செடிகளும் கொடிகள்னு பார்த்தா அழகாக இருக்குது. இங்கேருந்து இறங்கும் போது நம்மளோட வியூ சூப்பராக இருக்குது. ஒவ்வொன்றா சொல்லிகிட்டே போகலாம். இறங்கும் போது அவ்வளோக்கா வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா ஃபோனையும் பிடிக்கணும், பேக்கையும் பிடிச்சி இறங்குறது ரொம்ப ரிஸ்க்கு. அதனால் நான் இறங்கிட்டு நான் உங்களுக்கு திரும்ப ரிவ்யூ சொல்கிறேன். உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க, பாம்பு ஏதோ நல்ல பாம்புன்னு சொல்லுவாங்களே, அந்த பாம்பு வந்து இங்கே சட்டை உரிச்சு போட்டு போயிருக்கு. நாங்கள் போகும்போது இல்லை, இப்போ இறங்கும் போது தான் பார்த்தோம். இப்போ தான் சொல்லிட்டு போனாங்க. இப்போதான் அந்த பக்கமாக போணுச்சு, அதுங்க போகாதீங்க அப்படின்னாங்க. நான் இதை உங்களை காட்டுறதுக்காக எடுத்தேன் பாருங்கள். ஆனால் அதுதான் இது மாதிரி இடத்துல பாம்புகள் கூட இருக்குது. ஆனால் இது வரைக்கும் எங்களுக்கு தெரியல. இந்த மலையில் வந்து நான் ஏறி இறங்கிட்டேன். எனக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட சேலம் சுதன் சேனலை மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி இருந்தது என்னென்னு நீங்கள் போன எக்ஸ்பீரியன்ஸும் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.